Do you feel the vibes? Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசோதோம் அப்படின்னா என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஆண்ட்ரூஸ் ஐசோதோம். ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரெஷர் வால்யூம் ஐசோதோம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஐசோதோம்னா என்ன அப்படின்னு சொல்லிடுவோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ம்னா டெம்பரேச்சர், ஐசோதோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் கர்வை போட்ட அந்த பிளாட் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஐசோதோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தோமாஸ் ஆண்ட்ரூ gave a first complete data on pressure, volume, temperature of a substance in a gaseous and liquid state. He plotted the isotherms of carbon dioxide at different temperature which shown in the figure. Okay, இப்போ ஐசோதோம்னா என்ன சார் அப்படின்னா the graph is drawn between the pressure and volume, okay, at a constant temperature is called isotherm. Okay, சரிப்பா. இப்போ இங்கே ஒரு கிராஃப் இருக்குது, இது கார்பன் டை ஆக்சைடினுடைய ஐசோதோம். ஸோ இது ஆக்சுவலி எதுக்கு நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to identify the critical point. தட் இஸ் என்னென்னா ஒரு கேஸை நம்ம லிக்விஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே அது லிக்விஃபை ஆகும். ஏன்னா எல்லா டெம்பரேச்சர்லையும் பொதுவாக நமக்கு தெரியும் கேஸை வந்து லிக்விஃபை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும், இதாகிட்டே இருக்கும், லிக்விஃபை ஆகிட்டே இருக்கும் இல்லையாப்பா. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இப்போ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆக்சுவலி என்ன செய்யணும் அப்படின்னா கேஸியஸ் ஸ்டேட்லேருந்து அது என்ன பண்ணும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். அப்போ என்னென்னா ஒரு கேஸ் வந்து என்ன பண்ணும், கேஸாக இருக்கும்போது ஒரு கண்டெய்னரோட வால்யூமை ஹோலாக ஆக்குபை பண்ணும். ஆனால் லிக்விடாக மாறிச்சுன்னா அதோட வால்யூம் என்ன ஆகிட்டு இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வருமா. ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டெய்னர் அப்படின்னா கேஸாக இருக்கும்போது இந்த மாலிகூல் ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஆக்குபை ஆகிருக்கும். அதே ஒரு லிக்யூடாக ஆனிச்சு அப்படின்னா இதோட வால்யூம் கண்டென்ஸ் ஆகி இந்த மாதிரி மாறிடும். அப்போ வால்யூம் என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் கர்வ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ரெஷர் இங்கே பாருங்கள் இங்கே கீழேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இது 13 டிகிரி செல்சியஸ், இது 21 டிகிரி செல்சியஸ், இது 31.1 டிகிரி செல்சியஸ், என்னென்னா 31 டிகிரி செல்சியஸ், 35.5 டிகிரி செல்சியஸ், 48 டிகிரி செல்சியஸ். இங்கே டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்களான்னு பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் கேஸியஸ் ஸ்டேட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இப்படி வரும். கரெக்டாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ் பிகின்ஸ். ஓகே, இந்த இடத்துல லிக்விஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்போ அந்த லிக்விஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அது கம்ப்ளீட்டாக லிக்விஃபை ஆகுற வரைக்கும் அது என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் அது என்ன செய்யும், கம்ப்ளீட்டாக லிக்விஃபிகேஷன் ஆகிடும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா இந்த B2Cயில் என்ன ஆகிடும், கம்ப்ளீட் லிக்விஃபிகேஷன் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீ கேஸஸ் அந்த அந்த இதில் வந்து ப்ரெஷர் நீ எத்தனை டைம், தட் மீன்ஸ் த ப்ரெஷர் இட்ஸ் இன்க்ரீசஸ் மெனி ஃபோல்ட். ஓகே, it does not liquefy further. அப்போ இதோட லிக்விஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் இன்க்ரீஸ் ஆகியே போயிடுச்சான்னு பாருங்கள். அப்படியே ப்ரெஷர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய லிக்விஃபிகேஷன் அதுக்கு மேலே நடக்கல. அப்போ இங்கே லிக்விஃபிகேஷன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா B2C தான். A to Bங்கிறது என்னென்னா கேஸியஸ் ஸ்டேட்லேருந்து இங்கே லிக்விட் ஸ்டேட்டாக மாறக்கூடியதும். B2Cயில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, லிக்விஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய ரீஜன். அப்போ இந்த ரீஜன் லிக்விஃபிகேஷன், தட் இஸ் கண்டென்சேஷன் ரீஜன் சொல்ல போகிறோம். இது 13 டிகிரி செல்சியஸில். இப்போ 21 டிகிரி செல்சியஸில் பாருங்கள், இங்கே A1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இங்கே கண்டென்சேஷன் நடந்துருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான லிக்விட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குறைச்சலான லிக்விட் தான் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ இங்கே B1லேருந்து C1 வர போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விஃபிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் B1 to C1. அதுக்கப்புறம் நீ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒன்றும் லிக்விஃபிகேஷன் வராது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 31 டிகிரி செல்சியஸில் போகிறோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா A2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஏன்னு வரும்போது ஒரு சின்ன ரீஜனில் மட்டும்தான் லிக்விஃபிகேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் நீ எப்படி பண்ணாலும் ஒன்றும் நடக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் லிக்விஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. தட் பாயிண்ட் இஸ் கால்டு P. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள் 35.5 டிகிரி செல்சியஸில் நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ தான் ப்ரெஷர் நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி வால்யூம் மட்டும் பாருங்களேன், ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல இந்த இடத்துல என்ன இருக்கு, வால்யூம் மட்டும் சடனா டிக்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி சடன் டிக்ரீஸ் இங்க நடக்கவே இல்லை பாருங்க. அது மாதிரி 48 டிகிரி செல்சியஸ்லயும் நடக்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 35.5 டிகிரி செல்சியஸ்லயும் 48 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல நீ எவ்வளவுதான் ப்ரெஷர் டிக்ரீஸ் பண்ணாலும் கண்டிப்பா லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேசஸ் நடக்கவே நடக்காது. அப்ப என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, அந்த 31 டிகிரி செல்சியஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டுக்கும் கீழே, ஸோ தட் பாயிண்ட் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்டுக்கும் பிலோ, தட் இஸ் 21 13 டிகிரி, அந்த பாயிண்ட் பிலோல தான் ஆக்சுவலி உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா liquefaction ஆஃப் கேஸ் நடக்கும். ஸோ தட் பாயிண்ட் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, ஸோ அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ஆண்ட்ரூஸ் ஐசோதோம், அந்த ஐசோதோம்னுடைய வேலை. ஸோ ஐசோதோம்னா என்ன, the graph is drawn between pressure and volume at a constant temperature. இப்போ பாருங்க, இங்கே 13 டிகிரிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சருக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கோம். அது மாதிரி 21 டிகிரிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் 21 டிகிரி டெம்பரேச்சருக்கு ஒரு ப்ரெஷர் வால்யூம் கர்வ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி 31 டிகிரி. ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது யூ கான்ட் லிக்விஃபை தி கேஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எது சார் அப்படின்னா, திஸ் இஸ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் வால்யூம் அண்டு கிரிட்டிக்கல் ப்ரெஷர், இந்த மூணுத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, அது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ப்பா. ரைட்டாப்பா? இப்போ படித்து பார்க்கலாம். இப்போ மேலே வாங்க. அட் லோ டெம்பரேச்சர் ஐசோதோம், for example, at 13 degrees Celsius, the pressure is increases, the volume decreases along AB, and is the gas until the point B is reached. At B, a liquid separates along the line BC. Both the liquid and gas coexist, and the pressure remains constant. இந்த இடத்துல pressure வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த BC லைன்ல லிக்யூடும் கேஸும் ஒன்னா சேர்ந்து இருக்கும். ஓகே, at C, the gas is completely converted into liquid. If the pressure is higher than C, only a liquid is compressed, so there is no significant change in the volume. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த கிராஃபை வச்சு தான் இதை நம்ம எழுத போகிறோம். ஸோ கிராஃபை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. எப்போவுமே கிராஃபை வந்து ரிவர்ஸாக தான் நீ பார்க்கணும். அப்படின்னு என்னன்னா, அட் லோ ப்ரெஷர் வால்யூம் ஹையராக இருக்கும், ப்ரெஷர் கம்மி பண்ண ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் என்ன செய்யும், குறையும். அப்போ ரிவர்ஸாக தான் இதை நீ பார்த்து அங்கே மேலே எழுதணும். சரிப்பா, இப்போ அட் சி சொல்லிட்டோம். இப்போ பாருங்க, the successive isotherms show the similar trend with the shorter flat region. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா 13 டிகிரி ஃப்ளாட் ரீஜன் அதிகமாக இருந்துச்சு, அப்படியே டெம்பரேச்சர் அதிகப்படுத்த ஃப்ளாட் ரீஜன் என்ன செய்யுது, குறையுது. ஸோ the volume range which is liquid and gas coexist becomes shorter. ஸோ at the temperature 31.1 degree Celsius, இதுதான் வந்து critical temperature for the carbon dioxide. The length of shorter portion is reduced to 0 at point P. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். In other words, the carbon dioxide gas liquefied completely at this point. இந்த பாயிண்ட்ல அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆயிரும், liquefy ஆயிரும். So this temperature is shown as the liquefaction temperature or critical temperature of the carbon dioxide. At this point, the pressure 73 atmosphere pressure. So இந்த pressure தான் நான் என்ன பண்ண போறேன்னா critical pressure னு சொல்ல போறோம். So above this temperature, carbon dioxide remains as a gas at all pressure values. Okay. அப்போ என்ன இருக்கும், இதை விட டெம்பரேச்சர் அதிகமாக போனுச்சுன்னா நீ என்ன தான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது என்ன இருக்கும், which remains as a gas. Okay, it is then proved that many real gases behave similar manner to the carbon dioxide. Though the nature of isotherm remains similar, the critical temperature, the corresponding pressure and volume are the characteristics of a particular gas. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா என்ன, கிரிட்டிக்கல் ப்ரெஷர்னா என்ன, கிரிட்டிக்கல் வால்யூம்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ஸ், தட் இஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை நான் என்னென்னா டிசின்னு டிஃபைன் பண்ணுவேன். ஸோ டிசி ஆஃப் எ கேஸ் டிஃபைன்ட் அஸ் டெம்பரேச்சர் எபோவ் விச் இட் cannot be liquefied even at a high pressure. ஓகே, இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே ஒரு பர்டிகுலர் கேஸை உன்னால் என்ன செய்ய முடியாது, லிக்விஃபை பண்ண முடியாது. ஓகே, கிரிட்டிக்கல் ப்ரெஷர்னா என்ன சார் அப்படின்னா, கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ஆஃப் எ கேஸ் டிஃபைன்ட் அஸ் த மினிமம் ப்ரெஷர் ரிக்வயர்ட் டு லிக்விஃபை 1 mole ஆஃப் கேஸ் அட் இட்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில், அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் 1 mole ஆஃப் கேஸை லிக்விஃபை பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படுதோ தட் ப்ரெஷர் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் ப்ரெஷர். அப்போ இவ்வளோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், இவ்வளோ கிரிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்தா எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்விட் இங்கே செப்பரேட் ஆகுதோ அதுதான் என்னது,
critical volume. இங்க பாருங்க critical volume அப்படிங்கிறது என்ன? It is defined as the volume occupied by the 1 mole of gas. ஓகே, இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய வால்யூம் வந்து ஒரு பர்டிகுலர், இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய லிக்விட் கேஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பர்டிகுலர் வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கும்ல. ஓகே, அந்த 1 mole of gas as its என்னது critical temperature and critical pressure, அதான் critical volume. ஸோ மறுபடியும் படிங்க, critical volume is defined as the volume occupied by 1 mole of gas as its critical temperature and critical pressure. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. critical temperature என்ன, critical pressure என்ன, critical volume என்ன, எல்லாமே இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான். இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டுக்கு மேலே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் கேஸ் வராது, அதனால அதுக்கு பேர் critical temperature. ஸோ இந்த பாயிண்ட்ல 1 mole of gas லிக்விஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் நீ கொடுக்குறியோ தட் ப்ரெஷர் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் ப்ரெஷர். இந்த பாயிண்ட்ல எவ்வளோ வால்யூம் ஆஃப் 1 mole ஆஃப் கேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோ தட் வால்யூம் இஸ் கால்டு என்னது கிரிட்டிக்கல் வால்யூம். அவ்வளோதான் விஷயம். ஓகேப்பா, தேங்க்யூ. இது அடுத்த 5 மார்க் கொஸ்டின். இதில் ஒரு 5 மார்க்கு 3 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. நல்லா படிங்கப்பா. தேங்க்யூப்பா.